ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேதுராமன் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. மகா சித்தியை யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சதி பண்ணி தான் இப்படி நடந்திருக்கு பாஸுங்கிற மாதிரி சீதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அச்சச்சோ சீதா வந்து நம்ம பழி தீர்த்தரணும், இல்லாட்டி நமக்கே ஆப்பிச்சிருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நான் உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன். மகா சித்தியை பழி வாங்கினவங்கள உண்டுலன்னு ஆக்க போகிறேன். அவங்க கையில் விலங்க போட்டு தரன்னு இழுத்துட்டு போய் அவங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி தரேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ராஜசேகரும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. என்னம்மா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே திருட்டு பள்ளி வந்து போட்டாங்க, அதுக்குன்னு சீதா இது மாதிரி பண்ணியிருப்பாளான்னு சொல்லி சீதா கிட்ட தனியாக வந்து ராஜசேகர் வந்து கேட்குறாங்க. சீதா நீ எதுவும் பண்ணியாம்மா? இல்லைம்மா நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சீதாவும் பேசிடுறாங்க. ஏன் இது மாதிரி கேட்குறேன்னா நம்ம மாப்பிள்ளைகிட்ட நடந்தது எல்லாம் வந்து விவரமாக வந்து சொல்லிடணும். யாரும் ஓ மேலே வந்து பழி போட்டக்கூடாதுல்ல. என்னப்பா சொல்கிறீங்க? நானும் சரி மகாலட்சுமியும் சரி நேருக்கு நேராக மோதுவோம் தவிர முதுகு பின்னாடிலாம் இது மாதிரி கோலத்தனமாக வந்து மோத மாட்டோம். இது உனக்கு தெரியுமா? ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது பழி போட வந்து பார்ப்பாங்களே, அவங்க இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு நிச்சயம் வந்து சுபாஷும் அர்ச்சனா மேலே தான்ப்பா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க தானே வந்து பணத்தை திருடினாங்க. அதுக்குள்ளே இவங்க ஏதாவது வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக கேட்டனால கூட இது மாதிரி பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆச்சரியப்பதுக்கு எதுவும் இல்லை. ராம் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ராம் ஒரு வேளை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அர்ச்சனாவும் ஒரு பக்கம் சுபாஷும் வந்து பட்டமாயிட்டாங்க. நம்ம பண்ண சதித்திட்டம்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் வந்து சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க எப்போதும் போல கேவலமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி அப்பப்போ வந்து அழுதுகிட்டு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக வந்து அவங்க பசங்க வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து வராங்க. பசங்களுக்கு கூட இதெல்லாம் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது இப்படி யாருமா அது மாதிரி பண்ணியிருப்பா? இந்த வீட்டில் மகாக்கு எதிரினா யார்? சீதா தானே. சீதா தான் ஏதாவது பண்ணியிருப்பா. அவங்க அம்மாவை கை நீட்டி அடித்ததுனால தான் இது மாதிரி ஆச்சு. நீங்களும் வந்து இதை எல்லாட்டையும் வந்து சொல்லணும் சரியா? சீதா தான் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு அந்த இடத்துல ராமோட தங்கச்சிங்க மனசுக்குள்ளே ஆழமாக வந்து பதிவு வைக்கிறாங்க. நம்ம சுபாஷும் ஒரு பக்கம் அர்ச்சனாவும் அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சீதா தானே வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் கூட இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டு தான் ராம் வந்து வந்துட்டு இருக்காங்க. சீதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராம் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து கேஸாக இந்த கேஸாக எடுப்பாங்கன்னு எதிரியே பார்க்கல. நிச்சயம் இந்த கேஸ் வந்து வேறு லெவலில் தான் பாஸ் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. சுபாஷ் நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க, அர்ச்சனாவும் உங்கள் 2 பேர் மேலே தான் வந்து குற்றம் வந்து பதிவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டிங்களா பாஸ்? அவங்க முன்னாடி போய் நின்று கை விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போங்க. மகாலட்சுமிக்கு நடந்த துரோகத்தை யாராலையும் வந்து மன்னிக்க முடியாது. அவங்கள வந்து பழி தீர்த்தே ஆகணும் பாஸ். நீங்களே வந்து பார்த்துக்கங்க. இந்த வாட்டி இறக்கெல்லாம் வந்து காட்டவே கூடாதுங்கிற மாதிரி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ராம் வந்து சீதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கை விலங்கு போட்டு சீதாவை வந்து இழுத்துட்டு வராங்க. பாஸ் நான் எதுவும் தப்பு பண்ணவே இல்லை. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தா நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. யார் பாஸ் புகார் கொடுத்தது? சீதா என்னை நடவடிக்கை எடுக்கவை, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்து ஏற்ற சொல்கிறாங்க. நம்ம சீதாவை மனசு இடிஞ்சு போய் வந்து சீதா மட்டும் போகிறாங்க. உமாலேருந்து எல்லாரும் வந்து கதறாங்க. நிச்சயம் என் பொண்ணு இது மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டா, ஸ்டேஷன் போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும், இப்போதைக்கு எதுவும் பேசாதுன்னு ராஜசேகர் சொன்னனால அமைதியாகிடுறாங்க. அந்த இடத்துல சீதா மட்டும் ஜீப்பில் ஏறுற மாதிரி காட்டுறாங்க. ராமுக்கு வந்து மனசே கேட்கல, இடிஞ்சு போய் நிற்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. இந்த கேஸ்லேருந்து சீதாவை எப்படி காப்பாற்றுறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்.